நான் வந்து 26 முதல்வர் ஆவேன், என்னை முதல்வர் ஆக்குங்க, என்னை ஜெயிச்ச வைக்க பெருசா கொண்டு வாங்க அப்படின்ற விஷயத்த அவர் எங்கேயுமே சொல்லலை. அப்போ அதுல இருந்து என்ன அப்படின்னா, ரசிகர்களுடைய ஆசை, அவங்களுடைய ஆசை இருந்ததுன்னா அவரை முதல்வர் ஆக்கிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கும்னு தெரிஞ்சதுன்னா இவங்க ஆக்கிடுவாங்க. அதை அவர் முழுசா நம்புறாருன்றதை தான் நம்ம வந்து இந்த விஷயத்துல நம்ம பார்க்கணும். அதனால அதுவும் நேரத்துடைய காலங்கள், எப்படி ஒரு வீட்டுக்குள்ள வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்த புள்ள திடீர்னு ஹீரோவாகி, அந்த ஹீரோ வந்து டாப் மோஸ்ட் ஹீரோவாகி, அந்த ஹீரோ இன்னைக்கு அரசியல்வாதி அப்படி போற காலத்துங்கள்ல இதெல்லாம் தவிர்க்க முடியாதுன்னா யாரு என்ன சொல்லி என்ன பண்ண முடியும்? சார் நீங்க சொன்னீங்க எஸ்எஸ்சி சார் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு நான் ஒர்க் பண்ணும்போது அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்போ நீங்க வந்துட்டு விஜய் சாருக்கு மாமா, இப்போ நீங்களும் வந்து விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய. அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு தப்பு பண்றடா அப்படின்னு சொல்லிட்டு தான் மிரட்டெல்லாம் செஞ்சிருக்கீங்க. நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பி மாதிரி. ஐயோ பாதி விஷயம் அவங்க அப்பா வந்து என்னதான் திட்டுவார். ஏன்னா அவனை திட்டினா கோச்சிக்கிட்டான்னா முகம் மாறிடுச்சுன்னா ஃப்ரேம் மாறும். அதனால என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையும் என்ன பிடிச்சி கடிப்பாரு. என்ன நீ பண்ற, ஒழுங்கா அவன் நிக்கிறவன கெடுத்துட்டு இருக்க, அவன் சிரிக்கிட்டு இருக்கான், அவன் சீரியஸா இருக்கு சொன்னா நீ சிரிச்சிட்டு அவனை கெடுக்கிற அப்படின்வார். சத்தியமா சொல்றேன், நான் அதுல ரொம்ப இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அவர் என்ன பார்த்து திட்டுவார்.